தமிழ்நாடு தேர்தல் முடிவுகள் 2026 அரியணை யாருக்கு? அசோசியேட் ஸ்பான்சர் கயல் அக்ரோ ஃபுட்ஸ், ஸ்டானி ஷெல்டர்ஸ். நம்ம கூட திமுகவை சேர்ந்த ஹஃபீஸ் அவர்கள் இப்போ இணைஞ்சிருக்காங்க, பேசலாம். சார் வணக்கம். முதல் கட்ட பார்வை, திமுக முதல்ல அச்சத்தில் இருக்கா? அதுலேருந்து தொடங்கலாம். இல்லை, நிச்சயமாக அச்சம்ன்றது கிடையாது. ஜனநாயகத்தை நம்பக்கூடிய எல்லா இயக்கத்துக்கும் மக்கள் மேலே ஒரு பயம் இருக்கணும். அந்த பயம் திமுகவுக்கு இருக்கு. பயம் வந்துருச்சு. மக்களை பார்த்து எல்லாருமே பயப்படணும். பயம் வரல. மக்களுக்கு பயப்படாம ஜனநாயகத்துல இருந்தோம் அப்படின்னா அது ஆணவ போக்கா இருக்கும். அந்த அடிப்படையில மக்களை பார்த்து நாங்க பயந்தோம், பயப்படுறோம், அப்படிதான் ஆட்சியும் செஞ்சோம். மக்களை பயப்படாம ஜனநாயகத்துல இருக்கிறது அந்த பயம் சொல்லல, நாம ஆட்சியை பிடிப்போமா அப்படின்ற ஒரு பயம் திமுகவுக்கு வந்துருச்சோ அப்படின்ற ஒரு பார்வை பொதுவெளியில எழுந்திருக்கு. குறிப்பா கடந்த 3 நாட்களா அந்த பார்வை இருக்கு. அதை உங்களுடைய கூட்டணி கட்சியினருடைய ரியாக்ட் பண்றத பார்க்க முடிஞ்சது. இல்ல, நிச்சயமா கிடையாது. அதாவது கூட்டணி கட்சிகளுக்கு அவங்க கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய குழப்பங்கள் அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம் தொடர்ந்து. அதுக்கு அவங்க இந்த கூட்டணிக்குள்ள கொண்டு வந்து அதை வெளிக்காட்டுறது நியாயமா எடுத்துக்க முடியாது, இல்லை அது பயமாகவே எடுத்துக்க முடியாது. நாங்கள் திமுகவை பொறுத்தவரையில் ஒரு சாலிடான 5 வருஷம் பர்ஃபார்மன்ஸ், முதலமைச்சர் அவர் தொடர்ந்து எடுத்த முன்னெடுப்புகள், அதுக்கு மக்கள்கிட்ட கிடைச்ச ஆதரவு, தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி, மதசார்பின்மையை பாதுகாப்பது, தமிழ்நாட்டுடைய உரிமைகளை எந்த இடத்திலும் சமரசம் செய்து கொள்ளாதது அப்படின்ற பல விவகாரங்களை எடுத்து வச்சோம். இப்போ களத்துக்கு போய் எல்லாரும் ஒரு விஷயத்தை எடுத்து வச்சாங்க. இங்கே அதிமுக எடுத்து வச்ச பிரச்சாரம் என்ன? கம்ப்ளீட்டாக நெகட்டிவ் கேம்பெயின் தான். ஏதாவது அவங்க பாசிட்டிவாக பாஜகவோட இருக்கும்போது ஒரு பாசிட்டிவ் கேம்பெயின் அவங்களால, எதிர்கட்சிகள் அதுதானே பண்ண முடியும். நெகட்டிவ்னா ஆளுங்கட்சி மீதான குறைகளை தான் சொல்ல முடியும். ஆளுங்கட்சி மீதான குறைகளை சொல்லும் நேரத்துல இவங்க எப்படி அதுக்கு மாற்றா இருக்க முடியும்ன்றத அவங்க எங்கேயாவது எடுத்து வச்சாங்களா? எங்கேயுமே எடுத்து வைக்கலையா? ஆளுங்கட்சிக்கு எதிராக குற்றச்சாட்டு வைக்கிறதுல ஜனநாயக உரிமை, அதை தான் எதிர்கட்சியா செய்யணுன்றது புரியுது. ஆனா அந்த குற்றச்சாட்டுகளுக்கு நியாயம் இருக்குதா? அவங்க செஞ்சதுல ஏதாவது ஒரு நியாயம் இருக்கா அப்படின்னா அதை மக்கள் புறந்தள்ளி இருக்கிறார்கள். வேற எல்லாருமே எடுத்து வச்சது ஒரு நெகட்டிவ் கேம்பெயின் தானே தவிர, நாங்க ஒரு 11.2% வளர்ச்சி அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை எடுத்து வைக்கிறோம். அந்த வளர்ச்சி இவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், உதாரணத்துக்கு ஊழல் இருக்குது, சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னா இந்த வளர்ச்சி எட்ட முடியுமா? எட்ட முடியாது. மக்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ இந்த குற்றச்சாட்டுகளை புறந்தள்ளி விட்டு ஒரு பாசிட்டிவ் கேம்பெயினை, ஒரு டெவலப்மெண்ட் கேம்பெயினை, ஒரு மக்கள் சார்ந்த ஒரு அரசியலை பேசக்கூடிய ஒரு தலைமை திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்றத மக்கள் ரொம்ப தெளிவாக நம்பினாங்க. அந்த நம்பிக்கை இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கும். மக்கள் நலத்திட்டங்கள், இன்னொரு பக்கம் வளர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயங்களை நீங்கள் முன்வைக்கிறீங்க. ஆனால் மக்கள்கிட்ட அது போய் சேர்ந்துருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அவங்க பிரதானமாக பார்த்தது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. சட்டம் ஒழுங்கு பிரச்சனைங்கிறது தமிழக அளவில் பெரிய அளவில் வளர்ந்துருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் ஊழல், திமுக ஒரு ஊழல் சக்தி அப்படின்னு விஜய் முன்னெடுத்த பிரச்சாரம் பொதுவெளியில் பெரிய அளவில் எடுபட்டிருக்கு அப்படின்றதே பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் திமுகவுக்கு எந்த அளவு பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, இது பொதுவான ஒரு நரேட்டிவ் செட்டிங். அது சட்டம் ஒழுங்கு சரியில்லை, திமுக ஊழல் அப்படின்றது ஒரு நரேட்டிவ் செட்டிங்காக தான் நாங்கள் பார்க்குறோம். நரேட்டிவாக இருந்தால் கூட அது மக்கள்கிட்ட போய் சென்றடைஞ்சிருக்கு அப்படின்றது. அதுதான் சொல்கிறேன். அது எந்த அளவுக்கு அந்த பாதிப்பை ஏற்படுத்தும்ன்றது நீங்கள் தேர்தல் முடிவுகள் ரொம்ப தெளிவாக காட்டும். நாங்கள் எடுத்து வச்ச பிரச்சாரம் தான். இப்போ சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்றதுக்கு என்ன டெஃபினிஷன் ஏதாவது இருக்கா? அங்கங்க நடந்த குற்ற சம்பவங்களை தானே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, அந்த குற்ற சம்பவங்கள் திமுக ஆட்சி அன்னை நாள்ல இருந்து தான் தொடங்கி இருக்கு அப்படின்ற ஒரு சூழல் இருந்துச்சுன்னா அந்த குற்றச்சாட்டுல நமக்கு ஒரு நியாயம் இருக்கு. ஆமா, திமுக சட்டம் ஒழுங்குல பிரச்சனையில இருக்கு, ஒழுங்கா கையாளல அப்படின்னு. அப்ப பொள்ளாச்சி மாதிரி ஒரு சம்பவம் இந்த ஆட்சியில நடக்கல. இதே மாதிரி அதிமுக ஆட்சியில நடந்த குற்றங்களுக்கும் இந்த ஆட்சியில நடந்த குற்றங்களுக்கும் அரசு எடுத்த நடவடிக்கைகளை மக்கள் பார்க்கிறார்கள். இப்போ ஆட்சிக்கு முதல் ஆண்டுல ஒரு ஆதம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு பொண்ணை கொலை பண்ணிடுறாப்புல, காதலிக்கிறதுக்கு மறுத்ததுனால அந்த நபர் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ல போய் அரசும் போலீஸும் சேர்ந்து தண்டனையை வாங்கி கொடுத்துருக்கிறது. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் கைது செஞ்சு ஜாமீன்லேயே வராமல் அவருக்கு ஆயுள் தண்டனையை வாங்கி கொடுத்துருக்கோம். இதெல்லாம் அரசு செய்யக்கூடிய நடவடிக்கைகள். முன்னெச்சரிக்கையாக
புதுசா போதைப்பொருள் தடுப்பு யூனிட்டை உருவாக்கி அங்கங்க அதில் ஈடுபடக்கூடியவர்களை வந்து கைது செஞ்சிருக்கோம். இது எல்லாத்தையும் தான் நாங்களும் மக்கள் கிட்ட சொல்றோம். அப்ப அந்த பிரச்சாரத்துக்கு கவுண்டர் பிரச்சாரம் திராவிட முன்னேற்ற கழகம் செய்யும்போது மக்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்றது தான் பார்க்க முடியும். அதான் நீங்க சொன்ன மாதிரி இன்னொரு பக்கம் போதை அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையா மாறிச்சு. அது மக்களிடையில சென்றடைறதுக்கும் சில சம்பவங்கள் இருக்கு. திருத்தணி ரயிலில் நடந்த ஒரு சம்பவமா இருக்கட்டும், அதை தொடர்ந்து நடந்த நிறைய சம்பவங்கள் சோசியல் மீடியாவில் வைரல் ஆனுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் சட்டம் ஒழுங்கு, இதெல்லாம் வந்து யார் சொல்றா அப்படிங்கிறதுல ஒரு வேறுபாடு இருக்கிறதா நம்ம புரிஞ்சுக்க முடியுது. கடந்த ஆட்சியில் வந்து திமுக வந்து பொள்ளாச்சி சம்பவத்துக்கு எதிராக மிகப்பெரிய ப்ரொட்டஸ்ட்லாம் முன்னெடுத்தாங்க. பொள்ளாச்சிலேயே போய் வந்து நிறைய போராட்டங்களை முன்னெடுத்தாங்க. அப்படிங்கும்போது அது மக்கள்கிட்ட போய் சேர்ந்துச்சு. அது வந்து தேர்தல் முடிவுகள்லையும் எதிரொலிச்சிச்சு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஆனால் இந்த தேர்தலில் விஜய் அப்படின்ற ஒரு ஃபேக்டர், ஒரு சின்ன ஒரு விஷயத்த சொன்னாலே அது வந்து தமிழ்நாடு முழுக்க போய் சேருது. எல்லா மீடியாக்களும் கவனிக்கிறாங்க. கடைகோடி மக்கள்கிட்ட வரையும் போய் சேருது. ரீல்ஸா ஷார்ட்ஸாக போய் சேருது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அது எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்தும், அது மக்கள்கிட்ட போய் எந்த அளவுக்கு சென்றடைஞ்சிருக்கும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல தான் இப்போ திமுகவுக்கான இந்த வெற்றி அப்படிங்கிறது கேள்விக்குள்ளாக இருக்கோ அப்படின்ற ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கதா தோணுது. இல்லை, அதாவது இப்போ நீங்கள் டிஜிட்டல் மீடியாவுடைய பெனட்ரேஷன் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கும். இன்றைக்கி மொபைல் ஃபோன் பயன்படுத்தக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை வந்து இன்னொரு 6 மாதம் கழித்து நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா அதை விட கூடுதலாக இருக்கும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வச்சுருக்கிறவங்களுடைய எண்ணிக்கையிலேருந்து இன்னொரு 6 மாதம் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா அது அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதை ஒரு பொருட்டாக மட்டும் வச்சு அரசியல் தேர்தலும் நம்ம நடத்தியிருந்தால் பொதுக்கூட்டங்களும் பிரச்சாரங்களும் மற்ற வேட்பாளருடைய பிரச்சாரங்கள், களத்தில் போய் கிளை செயலாளர்களுடைய பிரச்சாரங்கள் வந்து தேவையே பட்டிருக்காது. இன்னைக்கு இதெல்லாம் கடந்து இந்த கன்வென்ஷனல் கேம்பெயினிங், கன்வென்ஷனல் எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட்டுக்கான தேவையும் அவசியமும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அது தொடர்ந்து இயங்கிக்கிட்டே தான் இருக்குது. அந்த அடிப்படையில் பார்த்தோன்னா நம்ம ரொம்ப சிறப்பாக தான் இருக்கிறோம். மக்கள் வந்து அந்த பிரச்சாரங்களுக்கு எதிராக, ஏன்னா இப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் வந்து ஒரு கட்டமைப்பு ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் டிஜிட்டல் மீடியா வச்சு தான் ஒரு செய்தியை கொண்டு போய் சேரணும்னு இல்லை. நாங்கள் வந்து ஒரு 100 பேருக்கு ஒருத்தருன்ற அடிப்படையில் ஒரு பிஎல்சி அமைச்சு, பிஎல்ஏ டு 1000 பேருக்கு ஒருத்தருன்ற அடிப்படையில் வச்சு அவங்க மூலமாக தொடர்ந்து பிரச்சாரங்களை வந்து நாங்கள் செஞ்சுட்டு இருந்தோம். இன்னொரு பக்கம் எஸ்ஐஆரையும் நீங்கள் வந்து சிறப்பாகவே முன்னெடுத்திருந்தீங்க. ஆமாம், எஸ்ஐஆரை கொண்டு போய் சேர்த்ததா இருக்கட்டும். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை ஜனநாயகத்துக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப மேம்போக்கா பாஜக உள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லியே திமுக வந்து ஆட்சியை பிடிக்குதுன்ற ஒரு பிரச்சாரம் இருக்குல்ல, அது எவ்வளோ ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் அப்படின்றத இன்னைக்கு நீங்கள் பீகாரில் நடக்கிறத பார்க்குறோம். நிதிஷ்குமாருக்கு மக்கள் போட்டு ஓட்டு அவர் முதலமைச்சர் ஆகணுன்ற இடத்த இவங்களுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி அவரை பதவியிலேருந்து தூக்கி களத்திலே இல்லாத, மக்கள் வாக்களிக்காத, ஒரு மேண்டேட்டே கொடுக்காத ஒருத்தரை கூப்பிட்டு வந்து சிஎம் ஆக்க முடியுதுல்ல. அது வந்து பீகாருக்கு ஒரு சாம்பிள். ஆமா, அந்த ரெஃபரன்ஸ் தான் நீங்க தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரீங்க. அதனாலதான் வந்து டெல்லிக்கும் தமிழ்நாடுக்குமான தேர்தல் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்ப அந்த பிரச்சனை தான் சொல்றேன். இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் கடந்து நான் வாக்களித்தவன் முதலமைச்சராக தொடர முடியாதுன்றதை விட என்ன பெரிய ஜனநாயக ஆபத்து இருக்க போகுது? அப்ப இந்த ஜனநாயக அத்துமீறல்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய அதிமுக ஒரு பக்கமும், பாஜக ஒரு பக்கமும், அவங்களோட நிற்கக்கூடிய அதிமுக அவங்க ஒரு பக்கமும், இது ஒரு பிரச்சனையே இல்லைன்னு கடந்துட்டு திராவிட முன்னேற்ற கழகம் தான் தீய சக்தின்னு சொல்லக்கூடியவர்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இதை நீங்க பார்க்கணும். இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்த நம்மளால புரிஞ்சுக்க முடியும். திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டுக்காக நின்றுக்கிறது, தமிழ்நாட்டுக்காக நிற்கும்ன்ற ஒரே நம்பிக்கை திமுக தான் அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் நம்புறாங்க, உணர்றாங்க. அதுக்காக வாக்களித்திருக்கு. இப்போ நீங்க சொல்றதுலேருந்தே கூட புரிஞ்சுக்க முடியுது திமுகவோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு. நான் இதில் எதை புரிஞ்சுக்கிறேன்னா, விஜயோட பேரே வந்து திமுக வந்து பயன்படுத்தலை. இப்போ நீங்கள் பேசும்போது கூட விஜயோட பேரை பயன்படுத்தலை. நம்ம விஜயை பற்றி பேச போனாலோ, விஜய் பேரை பயன்படுத்தினாலோ வந்து விஜய் மேலும் வளர்ந்துருவார் அப்படின்ற ஒரு அச்சமா இல்லை? அது வந்து அந்த எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கை கொடுக்க முடியல? விஜய் வந்து அந்த பொலிட்டிக்கல்ல வளரல, அவர் வந்து நம்ம எதிர்க்கக்கூடிய அளவுக்கு சக்தி இல்லை அப்படின்னு நினைச்சு பண்ண ஒரு விஷயமா? இப்போ அதே குற்றச்சாட்டு நீங்க விஜய் மேல கூட திருப்பி வைக்கலாம். ஏன் அவர் எடப்பாடி பழனிசாமியை பத்தியே பேசல? அவர் சொல்லிட்டாரே, அவரு ஆட்சியில இல்லாதவங்களை பத்தி நாங்க வந்து அதேதான். அப்ப எங்களுக்கும் ஒரு பார்வை இருக்கும். களத்திலே இதுவரையும் தேர்தலை சந்திக்காதவரை பத்தி நாங்க பேச போறது இல்லை, அவ்வளவுதான். விஜய்க்கு ஒரு நியாயம் இருக்கு அப்படின்னு நீங்க நம்புனீங்கன்னா எங்களுக்கும் ஒரு நியாயம் இருக்கும். களத்துல இல்லாதவர் அப்படின்னு எதை வச்சு விஜய் எடப்பாடி பழனிசாமியை பத்தி சொல்றாரு? 64 எம்எல்ஏக்களை கொண்டவர்களை களத்துல இல்லாதவர்னு சொல்ல முடியுமா? பாஜக மாதிரி ஒரு சக்தியை களத்துல இல்லாத சக்தின்னு சொல்ல முடியுமா? திருப்புறங்குன்ற
போக்குவரத்து பிரச்சனையை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டை அயோத்தி ஆக்குவன் துடித்தவர்களை பற்றி பேசாமல் நான் வந்து கண்ணை மூடிட்டு அதை பத்தி போயிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர், அவங்க களத்திலேயே இல்லைன்னு சொல்லக்கூடியவரை நாங்கள் களத்தில் இல்லை என்று பார்க்கிறோம். அவ்வளவு இல்ல நீங்க விஜய் சொல்றது வந்து புதிய அரசியல்வாதி புதுசா வந்திருக்காரு, அவர் யாரை வந்து எதிரியா பாக்குறாருன்றதெல்லாம் ஓகே. ஆனா ஒரு பெரிய ஒரு நட்சத்திரம், அவர் வந்து புதுசா வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாரு, பெரிய கூட்டம் கூடுது, நம்மளுக்கான ஒரு எதிரா வந்து அவர் தன்னை முன்னிறுத்திக்கிறார் அப்படிங்கும்போது ஒரு ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு திமுக அதை வந்து முழுக்க புறம் தள்ளிட்டு போறது அப்படிங்கறது யுக்தியா தானே பார்க்க முடியும். அது எப்படி வந்து அதான் சொல்றீங்க. அப்ப விஜய்க்கு ஒரு யுக்தி இருக்குல்ல, விஜய் யுக்தியா தான் கடைபிடிச்சீங்க அப்படின்றத நம்ம எடுத்துக்க முடியும். இல்ல நான் என்ன கேட்கிறேன்னா, அப்போ விஜய் செஞ்சது சரியா தவறான்ற அடிப்படையில விவாதங்கள் நடக்கப்படுவதில்லை. அவர் எது செஞ்சாலும் சரி, அவர் மட்டும்தான், அவருக்கு மட்டும்தான் கூட்டம் வருதுன்ற அடிப்படையில செட் பண்ணக்கூடிய நரேட்டிவ்கள் இருக்குல்ல. இல்ல இன்னொன்னு மக்களே அதை தானே சொல்றாங்க. இப்ப களத்துக்கு போய் நம்ம பேசுறதுங்கிறத சார் நீங்க பாருங்க சார், அங்க ரிசல்ட்டை பாருங்க சார். மக்கள் பேசினாங்க சார், அங்க பாருங்க என்ன நடக்குதுன்னு. அப்ப மக்கள் பேசினாங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்கோமே தவிர, அப்படி மக்கள் பேசியிருந்தாங்க அப்படின்னா அது களத்துல ரிசல்ட்டா என்ன வருதுன்றது இன்னைக்கு சாயங்காலம் தெரிஞ்சிடும். மக்கள் விஜயை பற்றி பேசுனதை விட திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக வாக்களித்தவர்கள் அதிகம் என்பது நான் மீண்டும் அந்த இடத்துக்கு வரப்ப மக்கள் பேசினாங்க அப்படிங்கிறது 2 நாளைக்கு முன்னாடி வரையும் வச்சுக்கலாம். இப்போ வந்து நேற்று முன்தினம் பார்த்தோம்னா உங்களுடைய கூட்டணி கட்சியினரே அந்த பேசின விஷயங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் தான் வந்து இப்போ விவாத பொருளாக மாறிடுச்சு. இப்போ வந்து மக்கள் பேசுறாங்க, அது சோசியல் மீடியா நெரேட்டிவ் இப்படி எப்படி வேணாலும் சொல்லிட்டு கடந்துட்டு போயிருக்கலாம். உங்களுக்கான அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து குறைஞ்சிருக்கோ அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. அதனாலதான் இந்த கேள்விகள்லாம் கான்ஃபிடன்ஸ் குறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாவது 2-3 சம்பவங்களை காட்டணும். முதலமைச்சர் வந்து எங்கேயாவது இடத்துல பேனிக் ஆகி இல்ல நம்ம ஆட்சிக்கு வர மாட்டோம், ரெசார்ட் புக் பண்ணுங்கன்னு அந்த மாதிரி ஏதாவது ஒரு செய்திகள் கசிய விட்டோமா? நாங்க களத்துல இருக்கோம். முதல்ல இருந்து தலைவர் பார்க்கக்கூடிய எல்லாருக்கும், போறவங்க எல்லார்கிட்டையும் உங்க கலம் எப்படி இருக்கு அப்படின்னு விசாரிக்கிறாரு. திரும்ப என்ன சொல்றான்னா, கவலையே படாதீங்க, நம்ம ஆட்சி உறுதியா வரப்போகுது, மக்கள் நமக்கு தான் வாக்களித்திருக்கிறார்கள், நமக்கு பின்னால் தான் நிற்கிறாங்க அப்படின்றத தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. இன்டர்னல் சர்வேஸ் பண்றோம், எல்லாமே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சாதகமாக இருக்கு. இப்போ வரையும் சாதகமாக தான் இருக்குன்னு சொல்லுங்க. போலிங்க்கு முன்னாடி வரை நீங்க சொன்னீங்க 200 சீட்டுகள் அப்படின்ற மாதிரியான ஒரு டார்கெட் வச்சு போனீங்க. வாக்குகள் என்ன ஆரம்பிச்சிட்டாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிவுகள் தெரியும். இப்போ சொல்லுங்க உங்களுடைய இந்த இலக்கு என்னவா? இந்த இலக்கை நோக்கி தான் நாங்க தேர்தல் களத்துல பயணிச்சோம். எங்களுடைய முழு உழைப்பும் 200 தொட வேண்டும். மீண்டும் எங்களுடைய முதலமைச்சராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வர வேண்டும் என்ற ஒரு பிரச்சாரத்தை வச்சு, பிரச்சாரம் மட்டும் பண்ணல, களமாடினோம். அதனுடைய பிரதிபலிப்பு இன்னைக்கு கிடைச்சிரும். எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது, திராவிட முன்னேற்ற கழகம் தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். பெரும்பாலான இடங்களில் கூட்டணி கட்சி வேட்பாளர்களும் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினர்களாக வருவார். ஒரு நம்பர் சொல்லுங்களேன், எவ்வளவு நம்பர் வரும்? நீங்க இப்போ இன்னொரு தெரிய போகுது, அதனால கேக்குறேன். இதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளவு நாள் பேசிட்டே ஒரு 6 மணி நேரத்துல நம்பர்ஸ் தெரிய போகுது. யார் வேட்பாளர், எந்த வேட்பாளர் ஜெயிச்சிருக்காருன்னு தெரிய போகுது. எல்லாமே தெரியதான் போகுது. இட்ஸ் மேட்டர் ஆஃப் டைம். இப்ப அதாவது ஒரு மாசத்துக்கு முன்னாடி நம்பர்ஸ் கேட்டதுல பேசினதுலாம் ஒரு லாஸ்ட் மினிட்ல திமுகவுடைய நிலைப்பாடு என்ன இருக்கு, லாஸ்ட் மினிட்ல என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்றது ஒன்னு இருக்குல்ல. இன்னமும் நாங்க அதான் சொல்றோம், 200 நோக்கி எங்களுடைய பயணம் தொடங்கியது. அது கிட்ட வரும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு. இந்த தேர்தல் வந்து எதை மையப்படுத்தியதா இருந்திருக்கு? இந்த தேர்தல் முடிவுகள் எதை மையப்படுத்தியதா வரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா எல்லாருமே சொல்றது வந்து விஜய் ஃபேக்டர் தான், இந்த தேர்தல் வந்து விஜயை மையப்படுத்திய ஒரு தேர்தல் அப்படின்னு முன்வைக்கிறாங்க. அது திமுக எப்படி பாக்குது? இது எதை மையப்படுத்திய ஒரு தேர்தல்? இது வந்து வி ஃபேக்டர் கிடையாது, இது எஸ் ஃபேக்டர். ஸ்டாலின் ஃபேக்டர் எலெக்ஷன் தான் இது, எங்க தலைவர் ஃபேக்டர் எலெக்ஷன் தான். ஏன்னா அதுதான் கொண்டு போறேன். ரொம்ப மேம்போக்காக இந்த தேர்தலை பார்க்க முடியாதுன்ற. இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய பிரச்சனைகள் வந்து ரொம்ப மற்ற மாநிலங்களுக்கு இல்லாத ஒரு பிரச்சனைகள். இப்போ மும்மொழி கொள்கையாக இருக்கட்டும், இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அதை எவ்வளோ சாஃப்டாக ஹேண்டில் பண்ண முடியுமோ அவ்வளோ சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறாரு. மும்மொழி கொள்கையாக இருக்கட்டும், டீலிமிட்டேஷன் சட்டத்தில் அவ்வளோ குளறுபடியும் ஆதரவு தரக்கூடிய ஒரு வேலையை எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. என்ன பிரச்சனைனே புரிஞ்சிக்க முடியாத ஒரு தலைமையும், புதுசாக வந்திருக்கக்கூடியவர்கள் இப்போ தான் அரசியலே கற்றுக்கக்கூடியவர்களும், இன்னொரு பக்கம் கிட்டத்தட்ட 49 தொடர்ந்து தமிழ்நாட்டுடைய ஒரு பிரச்சனைக்கும் ஆணித்தனமாக முடிவு எடுத்து வைத்து தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி பாதையில் கொண்டு போகக்கூடிய ஒரு இயக்கம். இந்த 3 பேருக்கு மத்தியில் நடந்த இந்த தேர்தல்
வேலையில் மக்கள் ஒரு 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 சாரார் என்னைக்குமே தமிழ்நாட்டில் வந்து இந்த 2 திராவிட கட்சிகளும் வேணா மாற்றம் வேணும் சொல்லக்கூடிய ஒரு வாக்கு சதவீதம் இருக்க தான் செய்யுது. அது மட்டும் தான் விஜய்க்கு போயிருக்கும் அப்படி சொல்லலை, அது கூடுதலா கூட போகட்டும், அதுல இருந்து இன்னும் டபுள் மடங்கா கூட போகட்டும், விஜய்க்கோ வேற யாரு நாம் தமிழர் சீமானுக்கும் போகட்டும். ஆனா இது எல்லாம் போனாலும் ஒரு பெரிய செக்ஷன் ஆஃப் தமிழ்நாடு வாக்காளர்கள் அவங்க எதை பார்க்குறாங்க அப்படின்னா, இந்த மாநிலத்துடைய அடிப்படை பிரச்சனைகள். இப்போ இது மற்ற மாநிலங்களோட தமிழ்நாடு வளர்ந்து நிற்பதற்கு காரணங்களில் வந்து ஒரு முக்கியமான காரணம் வந்து இந்த இருமொழி கொள்கை. அதை ஆங்கிலத்தையும் தமிழையும் மட்டுமே நாங்கள் கற்றுப்போம் அப்படின்ற அடிப்படையில் தான் பொருளாதார வளர்ச்சி, கல்வி வளர்ச்சி அலைஞ்சிருக்கு. இப்போ அதை டென்ட் பண்ணக்கூடிய ஒரு சக்தி வருது. அந்த சக்தி சும்மா சாதாரண சக்தி இல்லை, அது வந்து ஜனநாயகத்தையே மதிக்காம இன்னும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் இயற்றிய பல சட்டங்களுக்கு அனுமதி தராத ஒரு ஆளுநரை வைத்து விளையாடக்கூடிய ஒரு அரசு. அப்போ நீங்கள் வாக்களிக்கக்கூடிய உரிமை உங்ககிட்ட இருக்கும். நீங்கள் வாக்களித்து முதலமைச்சர் ஆனவர் உங்களுக்கான திட்டங்களை நிறைவேற்ற முடியாத ஒரு சூழல்ல இருக்கக்கூடிய ஒருத்தரை நம்ம வந்து எதிர்க்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கிறது? அதுதான் நம்ம சொன்னோம். இது வந்து டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு. ஆமா, அதுதான் நீங்க தொடர்ந்து நீங்க சொல்றது. இந்த மாநில உரிமைகள், இருமொழி கொள்கை, மாநில சுயாட்சிக்கு இருக்கக்கூடிய சவால்கள், இதெல்லாம் வந்து முன் வச்சு தான் நீங்க டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான ஒரு தேர்தல் அப்படிங்கிறத முன்வைக்கிறீங்க. இதுவரையும் திமுகவுக்கு தொடர்ந்து இந்த 3 தேர்தல்களாக ஆதரவு கிடைச்சதும் அதை முன் வச்சு தான் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஆனால் இந்த தேர்தலில் திமுகவுக்கே வந்து ஒரு ஃபேக்டராக இருக்கவில்லை. விஜய் என்ன சொன்னார்னா வந்து இது பெரிய ஊழல் சக்தி, ஊழல் கட்சி, இருக்கிறவங்க எல்லாமே ஊழல் அமைச்சர்கள் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் இருக்குல்ல, அது மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு அப்படின்றத பார்க்க முடியும். எம்ஜிஆரும் அதே குற்றச்சாட்டு தான் சார் வச்சாரு. அதுக்கப்புறம் விஜயகாந்தும் அதே அந்த குற்றச்சாட்டை மாற்றா வர்றவங்க எல்லாமே வைக்கிறாங்க. அதுக்கு திமுகவுடைய பதில் என்ன அப்படின்றது, நாங்க ஊழல் கட்சி இல்ல, நாங்க ஊழல் பண்ண மாட்டோம்னு யாருமே சொல்லவே இல்லை. அப்படிலாம் யார் சொன்னா? ஒரு வாட்டியும் சொல்றோம் ஊழல் குற்றச்சாட்டுகள். ஒரு குற்றச்சாட்டு, நாளைக்கு நீங்க இருக்கீங்க, நான் உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன், நான் வந்து விகடன் டிவியில் பேச வைக்கிறதுக்கு நீங்கள் என்கிட்ட காசு வாங்கி தான் என்னை கூப்பிட்டீங்க, நான் குற்றச்சாட்டு வச்சு, அது சரியாயிடுமா? நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது, நிர்வாகம் இருக்குது, உங்களுக்கு நீதிமன்றத்துலேருந்து தீர்ப்பு வரணும். அந்த தீர்ப்பு ஒரு சிஸ்டத்துக்குள்ளே என்ன இருக்குது? பிரச்சாரங்கள் இப்போது விஜய்க்கு எதிராக ஒரு நெகட்டிவ் பிரச்சாரங்கள் எவ்வளவோ இருந்துச்சு, மக்கள் பேசுனாங்க. அதுக்காகவே மக்கள் நிராகரிச்சிட்டாங்களா? கிடையாது. அப்போது விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகள் எல்லா அரசியல்வாதிகளுக்கும், எல்லா அரசியல் இயக்கங்களுக்கும் இருக்க தான் செய்யும். அதையும் கடந்து அந்த விமர்சனங்களை எப்படி எதிர்கொண்டு மக்கள் நம்பிக்கையை பெறுகிறோம் அப்படின்றது தான் இந்த ஜனநாயக தேர்தல் வேலைகள். அதில் திமுக சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. இப்போ நீங்கள் எல்லாம் யார் மேலே ஊழல் குற்றச்சாட்டு இல்லை, விஜய் வந்து யார் மேல ஊழல் குற்றச்சாட்டு இல்ல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அந்த கேள்வியிலேயே உங்களுடைய ஊழல் குற்றச்சாட்டுங்கிறத அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்ற ஒரு தோற்றம் வருது. குற்றச்சாட்டு இல்லைங்க. இப்போ விஜய் யார் மேல ஊழல் குற்றச்சாட்டு இல்ல அப்படின்னு அந்த ஒரு ஸ்டாண்டுக்கு ஏன் போனோம்? நாங்க எங்கப்பா ஊழல் செஞ்சோம் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட்ல தானே நிக்கணும். குற்றச்சாட்டுன்றேனா, குற்றம் செஞ்சிட்டோம்னு சொல்லல, யார் ஊழல் பண்ணலன்னு நான் கேட்கல. அப்படி கேட்டா உங்களுடைய கேள்வி நியாயமானது. குற்றச்சாட்டு யார் மீது இல்லை, யார் மீது இல்லை, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊடக நிறுவனங்கள் மேல இருக்கு. அப்ப அதுக்காக ஊடக நிறுவனங்கள் மூடி சாத்திட்டு போயிட முடியுமா? இல்ல மக்கள் புறந்தள்ளிட்டாங்களா? குற்றச்சாட்டுகள் வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அதையும் தாண்டி நம்ம யாருன்னு மக்கள் கிட்ட தொடர்ந்து பேசுறது, அவங்களோட உறவாடுறது தான் அந்த தேர்தல் அரசியல். அதுல நாங்க சிறப்பா செயல்பட்டிருக்கோம். அதனால அந்த குற்றச்சாட்டு, இப்ப நீங்க விஜய்ன்னு சொன்னீங்க, விஜய் வச்ச குற்றச்சாட்டு என்னாச்சு? விஜய் மேல குற்றச்சாட்டு இல்லையா? ரோல்ஸ் ராய்ஸ் கார் குற்றச்சாட்டு இருக்கு, 1.5 கோடி. புலி படத்துல சம்பளத்தை வந்து கேஷா வாங்கினாருன்னு ஒரு 2 வருஷம். அப்ப அதெல்லாம் ஊழல்ல வராதா? அதை பத்தி அவர் பேசுறப்ப அது கவுண்டர். ஆமா, அப்ப நீங்க ஒரு கவுண்டர் அலிகேஷன்ஸ் எதிர்த்தரப்புல இல்ல. இந்த குற்றச்சாட்டையும் நான் வந்து ஏத்துக்கிறேன். எதிர்த்தரப்புல இப்படியான ஒரு விஜய் மேல முன்வைக்கப்பட்டுச்சு. ஆனா எது மக்கள்கிட்ட எடுபட்டு இருக்கோம்னா, அவங்க அதுக்கு ஒரு நெரேட்டிவ் ஒன்று கொடுத்தாங்க. நான் வந்து 250 கோடி சம்பளம் வாங்குறேன், அதை நான் விட்டுட்டு வந்திருக்கேன்னா அவ்வளோ பணத்தை விட்டுட்டு மக்களுக்கு சேவை செய்ய வர்றாரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மக்கள்கிட்ட, எளிய மக்கள்கிட்ட பேசப்பட்டிருக்கு. களத்திலையும் அதை எதிரொலிச்சது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ அது மக்கள் என்ன உள்வாங்கிக்கிறாங்க அப்படின்றது ஒன்று இருக்குல்ல. இதுதான் சார் விஜயகாந்தும் சொன்னாரு, இதுதான் விஜயகாந்த் ஐயாவும் சொன்னாரு. விஜயகாந்த் ஐயாவும் காசு என்னப்பா காசு அப்படின்னு சொன்னாரு. ஏன் என்ன சொன்னாரு? வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து உங்க வீட்டில் உட்காந்துட்டேன்னா நீங்க ஒரு வேளை சோறு போட மாட்டீங்களா அப்படின்னாரு. அது எல்லாம் ஒரு எமோஷனல் கண்டென்ட். அதுவும் குறிப்பாக சினிமாவே நடிச்சு சினிமாலேயே இருந்தவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இயல்பாகவே வரும். அதை மக்கள் ரசிப்பாங்க, மக்கள் வந்து அதை பார்ப்பாங்க, அது அந்த நேரத்தில் அதை என்ஜாய் பண்ணுவாங்க.
ஆனால் ஓட்டுன்னு போட வந்தாங்கன்னா அதில் ரொம்ப தெளிவான ஒரு ஸ்டாண்டை மக்கள் எடுப்பாங்க. அதுதான் இந்த தேர்தல் முடிவுகள் திரும்ப இப்ப இந்த காட்ட. ஒப்பீடு இருக்குல்ல, விஜயகாந்த வந்து எல்லாமே ரெஃபரன்ஸா காட்டுறது அப்படிங்கிறது இருக்குல்ல, அவர் வந்து தன்னை வந்து எம்ஜிஆருக்கு இணையா வந்து முன்னிறுத்துறாரு. நீங்க வந்து புதுசா வந்த இங்க விஜயகாந்தையும் மக்கள் நீதி மையத்தையும் ரெஃபரன்ஸா காட்டி அவரை வந்து மட்டம் தட்டுறது அப்படின்றது ஒண்ணு இருக்குல்ல, அந்த அளவு தான் அவர் வாக்கு வாங்குவாரா, அந்த அளவுக்கு தான் வந்து செல்வாக்கு இது செலுத்துவாரா எப்படி அப்படின்ற ஒரு அது மட்டம் தட்டுறதுன்ற வார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கவே இல்லை. அது அவர் ஜனநாயகத்தில் மட்டம் எல்லாருக்கும் தட்டுறதுன்றது எந்த இடத்துல இதை சொல்ல வரேன்னா, அவரை ஒரு எதிரியாவே நாங்க கருதல, அவர் பேரே யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்றது இப்ப அவருடைய வாக்கு சதவீதத்தை குறைச்சு மதிப்பிடுறதா அது அது அப்படின்றது அது மட்டம் தட்டுறது கிடையாதுங்க. அது அவர் வந்து ஒரு ஜனநாயக பார்ட்டிசிபேஷனுக்குள்ள இப்பதான் வந்திருக்காரு. அவர் பெர்ஃபார்ம் பண்ணட்டும். அவர் வைக்கக்கூடிய கருத்துகளுக்கு எதிர் விமர்சனங்கள் நாங்க வைப்போம். ஏன்னா விஜயை கருத்தியல் ரீதியாக பல விவாதங்களில் செய்தி தொடர்பாளர்களாக நாங்கள் கலந்து அது எப்போ தேவையோ அப்போ விமர்சிச்சிருக்கோம். ஆனால் அவர் வந்து விஜய் சென்ட்ரிக்காக தான் இந்த தேர்தல் இருக்கணும்னு நினைச்சார்னா அதுக்கு நாங்கள் வந்து பலியாக மாட்டோம். இது இங்கே பிரச்சனைகள் வேற இருக்கு. தமிழ்நாட்டுக்கான பிரச்சனைகள் வேற. அன்னைக்கு விஜய் அரசியலுக்கு வந்துட்டாரு, விஜய் அரசியலுக்கு வரலன்றது இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய பிரச்சனை கிடையாது. அதுதான் பிரச்சனையாக இது உங்களுக்கு எந்த அளவு சவாலா இருந்துச்சு? நீங்க வந்து விஜய் சென்ட்ரிக்கான ஒரு தேர்தல் இல்லை அப்படின்றீங்க, அதிமுகவுக்கும் திமுகவுக்குமான தேர்தல் தான் அப்படின்னு சொல்றீங்க. நீங்க ரெண்டு பேருக்குமான அந்த பிரச்சார மோதலுக்கு நடுவுல விஜய் ஒரு பக்கம் வந்து அவருடைய இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணது, அது திமுகவுக்கு எந்த அளவுக்கு சவாலா இருந்துச்சுன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும்? இல்லை சவாலாகவே இல்லைங்க. ஏன்னா நாங்கள் மோடி மாதிரி பெரிய ஆட்களோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடியவர்கள். இங்கே திரும்ப திரும்ப நான் ஒரு பாயிண்ட் தான் திரும்ப சொல்கிறேன். இன்னைக்கு வந்து நீங்கள் போடக்கூடிய வாக்குடைய வேல்யூவே இல்லைன்ற அளவுக்கு இங்கே நகர்ந்துக்கிட்டு இருக்கு. பஞ்சாயத்து யூனியன்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் கூட மாநில அரசுக்கு இல்லாத அளவுக்கு மாற்றிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த பிரச்சனையாக பேசாமல் ஊழல் சட்டம் ஒழுங்குன்ற நீங்கள் போடுற ஓட்டு உங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு அரசு ஒரு சட்டத்தை போடுது. இனி மாநில அரசால் நடத்தப்படக்கூடிய கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களுக்கு முதலமைச்சரே வேந்தராக தொடருவாருன்ற ஒரு சட்டம். அது இன்னைக்கு என்ன நிலையில இருக்கு? அப்போ நீங்கள் ஓட்டு போட்டீங்க, நீங்கள் ஓட்டு போட்ட ஒரு சட்டத்தை ஏற்றுறாரு, அதை வந்து நடைமுறைப்படுத்த முடியலன்றது தான் இன்னைக்கு உங்களுடைய வாக்குடைய வேல்யூவாக இருக்கிறப்போ இந்த பிரச்சனையை தான் நாங்கள் டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடுன்னு பேசுகிறோம். இது வந்து ஒரு பிரச்சனையே இல்லைன்னு சொல்கிறது வந்து எப்படி எடுத்துக்க முடியும்? அப்போ இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான ஜனநாயக அடிப்படை பிரச்சனையை திராவிட முன்னேற்ற கழகம் பேசுகிறது. அதுதான் பிரச்சனை என்று தமிழ்நாட்டு மக்கள் உணர்கிறார்கள். அந்த அடிப்படையில் இதை பார்க்குறோம். அந்த டிவிகே ஃபேக்டரை பற்றி நம்ம பேசணும். டிவிகே வருதா வரலையா அப்படிங்கிறத தாண்டி இப்போ நீங்கள் சொல்கிறது ஏடிஎம்கேவுக்கும் டிஎம்கேவுக்குமான தேர்தல் அப்படின்றத வந்து விஜய் வந்து யாருடைய வாக்குகளை பிரிக்க போகிறார், அது யாருக்கு சாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு நெரேட்டிவ் இருந்துக்கிட்டே இருந்துச்சு இல்லையா? இப்போ அதை வந்து எப்படியா இருந்தாலும் திமுக வாக்குகளை தான் வந்து விஜய் வந்து பெருமளவில் பிரிக்க போகிறாரு. அது வந்து என்டிஏ கூட்டணிக்கு சாதகமாக இருக்க போது அதிமுக ஆட்சி தான் அமைய போகுது அப்படின்ற ஒரு ஒரு புரிதலோட அதிமுகவினர் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசிக்கிட்டு இருக்காங்க. முன்னாள் அமைச்சர்கள்லாம் உங்கள் கூட்டணி கட்சியில் கூட கொஞ்சம் சலசலப்பெல்லாம் இருந்துச்சு. நேற்று 2 தினமாக வந்து ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. விஜய் தான் கான்ஃபிடண்ட்லாம் சொன்னார், அவங்க அதிமுக ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக பேசுகிற மாதிரி தெரியுது. இல்லை, ஒரு அடிப்படையில் ஒரு தேர்தலுக்கு வரும்போது திராவிட முன்னேற்ற கழகம் எந்த நம்பிக்கையில் தேர்தலுக்கு வந்துச்சு அப்படின்னா, விஜய் அதிமுகவுடைய வாக்குகளை பிரிச்சிருவார், அதனால நாங்கள் ஆட்சிக்கு வந்துடுவோன்ற நம்பிக்கையிலையோ அந்த யுக்தியிலையோ நாங்கள் களத்துக்கு திமுகவுக்கு அந்த நம்பிக்கை இல்லைன்னு கூட வச்சுக்கோங்க. திமுக உங்களுடைய திட்டங்களை நம்புனீங்க, மக்கள் விஷயங்களை நம்புறோம். 5 வருஷம் அதிமுக அப்படி ஒரு நம்பிக்கையில் இருக்காங்களோ அப்படின்னு தோணுது. இல்லை, அது அதிமுக தான் பதில் சொல்லணும். நாங்கள் அந்த நம்பிக்கையில் தேர்தலை சந்திக்கலை. நாங்கள் நம்பினது எங்களுக்கு ஒரு கிரெடிட் இருக்கிறது, ஒரு கட்டமைப்பு இருக்கிறது, ஒரு வரலாறு இருக்கிறது. இந்த 5 வருஷத்தில் கட்சியை பலப்படுத்தி இருக்கிறோம். ஒரு 5 வருஷம் ஆட்சியில் வந்து மக்கள் நம்பிக்கையை முதலமைச்சர் பெற்றிருக்கிறார். இப்போ இது எல்லாம் நடந்திருக்கிறப்ப, இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்திருக்கிறப்ப மக்கள் நிச்சயமாக எங்கள் பின்னால் நிற்பார்கள்ன்ற ஒரு நம்பிக்கை. நீங்கள் டீலிமிட்டேஷன் இஷ்யூவில் வந்து யார் தீவிரமாக அதை களமானா, அன்றைக்கி சிறுபான்மை சமூகத்துடைய பிரச்சனைகள் வந்து வக்ஃப் உரிமை சட்டத்துக்கு வந்து இன்றைக்கி ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னா, அதுக்கு எதிராக பேசுகிறதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வேணும் அப்படின்னா பாராளுமன்றத்தில் அண்ணன் ராஜா பேசிய உரையாக தான் இருக்கும்.
அப்ப இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு சமூகத்துக்கும் செஞ்சிருக்கக்கூடிய ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அவர்களுக்கு பின்னால் மக்கள் நிற்பார்கள் அப்படின்ற நம்பிக்கையில தான் இந்த பிரச்சாரங்களை கொண்டு போனோம். முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு திட்டத்தை கொண்டு போய் சேர்த்திருக்கிறார். முதலமைச்சருக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் இமேஜை இந்த 5 வருஷத்துல மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். இது எல்லாம் தான் தேர்தல் முடிவுகளை பிரதிபலிக்கும் அப்படின்னு. அதை பற்றி பேசும்போது நிறைய திட்டங்கள் செஞ்சுருக்காங்க, நிறைய பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படின்றது திமுக ஆட்சியில் புரிஞ்சிக்க முடியுது. குறிப்பாக அந்த மகளிர் உரிமை தொகை மாதிரியான திட்டங்கள், விடியல் பயணம் மாதிரியான திட்டங்கள் வந்து பெருமளவு வந்து மகளிர் மத்தியில் தாக்கத்தை செலுத்தியிருக்கு அப்படின்றதே பார்க்க முடியுது. இப்படியான சூழலில் ஷூர் ஷாட்டாக வந்து திமுகவுக்கு தான் நாங்கள் வாக்களித்தோம் அப்படின்னு பெண்களோ இல்லை இளைஞர்களோ சொல்லக்கூடிய ஒரு நிலை இருந்திருக்கணும். ஆனால் அந்த நிலை இல்லை அப்படிங்கும்போது தான் அந்த கேள்வி வருது, அவங்களுடைய வாக்குகள்லாம் எங்கே போயிருக்கும், மொத்தமா திமுகவுக்கு வந்திருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியிலிருந்து தான் இந்த சந்தேகங்கள்லாம் இல்லை. அது இப்போ இந்த கேள்விகள் கேட்டது யாரு, இந்த பதில்கள் சொன்னது யாரு, இதோட சாம்பிள் சைஸ் என்ன, இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து பார்க்கணும். ஒன்று எக்ஸிட் போல்ஸை பொறுத்தவரையில் அப்படி பார்த்தாலுமே எக்ஸிட் போல்ஸில் 7 எக்ஸிட் போல்ஸில் 5 எக்ஸிட் போல்ஸ் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் பெரும்பான்மை அந்த இந்த கூட்டணி பெரும்பான்மைன்றது தெரியல. இல்ல கூட்டணி அப்படின்ற மாதிரி தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி இல்ல ஒரு கூட்டணி ரீதியாக இந்த கூட்டணி பெரும்பான்மையை பெறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்க இந்த எக்ஸிட் போல்ஸ் வரும்போதே என்ன சொன்னோம்னா, இது மட்டும் நாங்க நம்ப தயாரா இல்லை, இதை விட நாங்க களத்துல இன்னும் நிறைய வேலை பார்த்துருக்கோம், அதனால தனி பெரும்பான்மையோடு திராவிட முன்னேற்ற கழகமே வரும்ன்றது எங்களுடைய நம்பிக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எக்ஸிட் போல்ஸில் வரக்கூடிய ரிசல்ட்ஸ் வந்து விஜய்க்கு தான் எல்லாரும் போட்டிருக்காங்க, இளைஞர்கள் முதற்கொண்டு எல்லாருமே விஜய்க்கு தான் போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த எக்ஸிட் போல்ஸில் பெரும்பான்மையான முடிவுகள் விஜய் ஆட்சி அமைப்பாருன்னு சொல்லியிருந்திருக்கும். ஆனால் அப்படி சொல்லலை. ஏன்னா எக்ஸிட் போல்ஸை நம்பி இருக்கீங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? நான் அதான் சொல்றேன், அதை நம்பல அப்படின்னு தான் நாங்கள் இன்னும் எக்ஸிட் போல்ஸ் வந்த பிறகுதான் திருமாவளவன்லேருந்து ஆரம்பிச்சு பாலகிருஷ்ணன்லேருந்து ஆரம்பிச்சு எல்லாருமே வந்து இப்படியான ஒரு பேச்சுக்களை வந்து கொடுத்தாங்க. திமுக வந்து உரிய அங்கீகாரம் கொடுக்கலன்றதுல ஆரம்பிச்சு இப்படியான ஒரு சர்ச்சைகள் அங்கே அதுக்கு பிறகுதான் வெளிப்படுது. நீங்க எக்ஸிட் போல்ஸ் ரொம்ப கான்ஃபிடண்டா இல்ல, திமுக உரிய அங்கீகாரம் கொடுக்கவில்லை என்று ஏதோ விஜய் எக்ஸிட் போல்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் மார்க்சிஸ்ட் பேசல. கூட்டணி வரும்போதே அந்த பிரச்சனையை சமாளித்தவர்கள் நான். அப்பவே சொன்னாங்க எங்களுக்கு இன்னும் கூடுதல் இடங்கள் வேண்டும் அப்படின்ற. இது வந்து இதை எடுத்துக்க எக்ஸிட் போல்ஸ் வந்து நீங்க சொல்றதை புரிஞ்சுக்க முடியுது. நீங்க வந்து தேர்தலுக்கு முன்னாடி சீட் ஷேரிங்க்கு முன்னாடி இதை பேசுறது, உரிய அங்கீகாரம் கிடைக்கலன்னு வந்து கம்யூனிஸ்ட் பேசுனது, காங்கிரஸ் பேசுனது, இழுத்தடிச்சது, இதெல்லாம் வந்து அந்த சீட்டுக்காக பவர் ஷேரிங்காக புரிஞ்சுக்க முடியுது. தேர்தல் முடிவுகள் வரப்போறக்கூடிய சூழல்ல இன்னும் ஓரிரு தினங்கள் தான் இருக்கு அப்படின்ற ஒரு சூழல்ல இதை பேச வேண்டிய தேவை என்ன இருக்கு? ஒரு கட்சிக்கும் ஒரு இன்ட்ரோஸ்பெக்ஷன் நடக்கிறப்ப அவங்க ஒரு கருத்து. இப்போ எங்களுக்கும் கம்யூனிஸ்ட் மேல ஒரு விமர்சனம் இருக்கும் தேர்தலுக்கு பிறகு, விசிகாவை பத்தி ஒரு விமர்சனம் இருக்கும். அந்த விமர்சனங்கள்லாம் வந்து பொதுவெளியில பேசக்கூடியதல்ல. அந்த கேள்விகளுக்கு பதில் யார் பேசினாங்களோ அவங்க கிட்ட தான் வாங்கணுமே தவிர எங்க கிட்ட கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்கு. நீங்க தானே கூட்டணி தலைமை, அதுதாங்க. நாங்க அதை முற்றிலும் நிராகரிக்கிறோம். கம்யூனிஸ்டுகள் பேசினதை நாங்கள் நிராகரிக்கிறோம். உரிய அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கான கேட்ட தொகுதிகளை ஒதுக்கி இருக்கின்றோம். அவர்களோடு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் சின்னத்தில் நிற்பவர்களுக்கு எந்த அளவுக்கு வேலை பார்க்கணுமோ அதை விட கூடுதலாக கூட்டணிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களும் மாவட்ட செயலாளர்களும் வேலை பார்த்துருக்காங்க அப்படின்றத களத்தில் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் இருக்கிறப்போ இது ஒரு கூட்டணியில் இந்த சில வார்த்தைகள் மட்டுமே இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய குழப்பங்களோ இல்லை வேறொரு தலைவருக்கான ஆதரவாகவோ நம்ம எடுத்துக்க முடியாது. இருக்கு. இன்னைக்கு இன்னொரு 2-3 மணி நேரத்தில் எதை நோக்கி தமிழ்நாட்டுடைய இந்த தேர்தல் களம் அமையுதுன்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, கடைசி வரையும் உங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறீங்க. மக்கள் என்ன தீர்ப்பளிக்கிறாங்க அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிய போகுது. இன்னும் சில மணி நேரங்களில் அதற்கான முடிவுகளுடைய முதற்கட்ட முடிவுகள் தெரிஞ்சிடும். அதுலேருந்தே ஓரளவு கணிச்சிடலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கு நன்றி சார். நன்றி.